என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசெய்கிறா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்முடைய நண்பர் ஷரத் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம். நான் கேளுங்க ஷரத். வணக்கம் சார். கோவிடுக்கு பிறகு வட்டி விகிதங்கள் தொடர்ந்து ஏற்றப்பட்டே வந்துகிட்டே இருந்ததுங்க சார். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு பிறகு ஒரு பெரிய நிகழ்வு வந்து யூஎஸ் நேற்று நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். கண்டிப்பாக. யூஎஸில் வந்து 2022 ஒரு மாபெரும் பிரச்சனை வந்தது. அது என்னென்னா வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சு. 2020 கொரோனா வைரஸ் வந்ததப்போ நிறைய காசெல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணி நிறைய கொடுத்துட்டு பணப்பழக்கம் அதிகமாகிட்டு, அதனால் இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சு. இதனால் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து கிட்டத்தட்ட 9% அப்படிங்கிற அளவுக்கு அமெரிக்காவில் போச்சு. அது வந்து இந்தியாவோட அதிகமான இன்ஃப்ளேஷன் அது. அதனால் வட்டி விகிதங்களை தொடர்ந்து 10 தடவை 11 தடவை ஏற்றினாங்க. இப்போது அந்த வட்டி விகிதங்கள்லாம் ரொம்ப அதிகமாக போய் இப்போது யூஎஸ் எக்கானமியாக ஒரு ரிசெஷனுக்கு வரும் அப்படின்ற அளவுக்கு வந்ததுனால இப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ முதல்ல நேற்று வந்து யூஎஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சிருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 100% மக்கள் என்ன நம்பினாங்கன்னா 25 பேசிஸ் பாயிண்ட், அதாவது 0.25% வட்டி குறைன்னு எதிர்பார்த்தாங்க. கிட்டத்தட்ட 67% மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா 50%, அதாவது 50 பேசிஸ் பாயிண்ட், 0.5% குறைன்னு எதிர்பார்த்தாங்க. சர்ப்ரைசிங்லி வந்து ஃபெட்டில் வந்து கிட்டத்தட்ட 0.5% குறைச்சிருக்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட் ரேட் கட் அப்படின்னு சொல்லலாம். அதனால் பார்த்திங்கன்னா நேற்று வந்து யூஎஸ் பங்குச்சந்தைகள் வந்து ஒரு ஆல் டைம் ஹையை தொட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்தது. அதே போல் இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோ வந்து வியாழக்கிழமை ஷூட் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து நம்முடைய பங்குச்சந்தைகள் வந்து ஒரு புதிய உச்சத்தை தொட்டுட்டு கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங்னால் கொஞ்சம் இறங்கி இருக்குது. அதனால் வந்து பங்குச்சந்தைகள் வந்து கோயிங் ஃபார்வர்ட் இந்த வட்டி விகிதங்கள் குறைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பங்குச்சந்தைக்கு ஒரு நல்ல விஷயம். அதனால் பொதுவாக பார்த்திங்கன்னா பங்குச்சந்தைகள் ஏறுமுகத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நம்மளும் சொல்லிக்கிட்டே இருக்கோம் சார், மார்க்கெட் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு, கீழே வரும்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளுடைய இதை மீறி வந்து நிறைய விஷயங்களால் வந்து மேலே போயிட்டே இருக்குது. ஸோ இதை எப்படி பார்க்குறோங்க சார்? பங்குச்சந்தை அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஒரு நிஃப்டி அப்படின்னு நினச்சிக்கிறோம் இல்லைங்களா? நிஃப்டி வேறு, ஒட்டுமொத்த பங்குச்சந்தைன்றது வேறு. நிஃப்டிங்கிறது டாப் 50 கம்பெனி இல்லைங்களா? நம்ம வந்து பல தடவை நம்ம பேசியிருக்கிறோம், பங்குச்சந்தைகள் வந்து இது வந்து முதலீட்டாளர்களுக்கு உகந்த நேரம் கிடையாது, பங்குச்சந்தைகள் ஒரு ஆல்ரெடி ரொம்ப ஏற்றத்தில் இருக்குது. நாம் அப்படி சொல்கிறது எல்லாம் வந்து ஸ்மால் கேப்பு, மைக்ரோ கேப் அந்த மாதிரியான ஸ்டாக்ஸுக்கு தான். ஓகேங்க சார். லார்ஜ் கேப் வந்து இன்னமும் வந்து ஓரளவுக்கு நல்ல வேல்யூ இருக்குது அப்படின்லாம் சொல்லலாம். நிறைய நாட்டில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க சார். யூகேல லாஸ்ட் வீக் கம்மி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யூஎஸை ஃபாலோ பண்ணிவிட்டு யூஏஇயில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. இது தொடர்ந்து இந்தியாவிலையும் கம்மி பண்ணிவிடுவாங்களா, இல்லைன்னா கொஞ்சம் டைம் எடுத்து கம்மி பண்ணுவாங்களா, எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் வந்து வட்டி விகிதங்கள் குறைச்சிருக்கிறாங்கனாக்கா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸனுடைய கரன்சி வந்து ஸ்பெக்ட் வித் யூஎஸ் டாலர். கரெக்ட் சார். அதனால் வந்து அவங்க உடனடியாக பண்ணுவாங்க. நாம் வந்து அப்படி உடனடியாக பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இங்கே வந்து பொதுவான எதிர்பார்ப்பு என்னென்னா, ஒரு டிசம்பர் மாத வாக்கில் நம்முடைய வட்டி விகிதங்கள் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் ஒரு பொதுவான எதிர்பார்ப்பாக இருக்குது. இம்மிடியேட்டாக ரேட் கட்டு கண்டிப்பாக இங்கே இருக்காது. ஸோ இந்த ஆன்டிசிபேஷன் சார், இது நடக்க போதுன்னு தெரிஞ்சோ இல்லை தெரியாமலையோ பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் வந்து 2-3 நாளாக வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு நிஃப்டியை விடுங்க சார். ஸோ ஒரு பெரிய ஃபெரோஷியஸ் ரேலி வந்து பேங்க்ஸில் இருந்தது. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, பொதுவாகவே வந்து ஒரு புல் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிடுறேன் பாருங்கள். ஒரு பர்டிகுலர் செக்டர் மேலே போய்கினா இருக்கும், அது வந்து ரொம்ப ஓவர் வேல்யூவேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ அண்டர் வேல்யூடில் இருக்கிற செக்டர் எதுன்னு பார்ப்பாங்க. அப்புறம் இதில் விற்றுட்டு அதில் காசு போகும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக வந்து ஐடி ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணின்னு இருந்தது. இப்போ திடீர்னு என்ன பண்ணுறாங்க, ஐடியில் ப்ராஃபிட் புக்கிங் வருது. ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு பேங்க்ஸில் வராங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு பட்ஜெட் வந்ததோ அன்னையிலேருந்தே வந்து பேங்க்ஸ் வந்து அண்டர் பர்ஃபார்ம் தான் பண்ணின்னு இருந்தது. அதனால தான் இப்போது 2-3 நாளாக வந்து பேங்க்ஸ் வந்து நல்லா மேலே போகுது. அதுக்கப்புறம் பொதுவாக வந்து ஒரு ஸ்டாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து சைக்ளிக்கல் ஸ்டாக்ஸ், டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ்னு இருக்கும். ஐடி, பார்மா, எஃப்எம்சிஜி இதெல்லாம் வந்து டிஃபென்சிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆட்டோமொபைல், பேங்க்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இதெல்லாம் வந்து சைக்ளிக்கல் ஸ்டாக்னு சொல்லுவாங்க.
வட்டி விகிதங்கள் எப்போல்லாம் வந்து குறைவாகினே போகுதோ அதெல்லாம் வந்து சைக்கிளிக்கல்ஸுக்கு ஃபேவரபுளான ஒரு விஷயம். ஸோ பொதுவாக வந்து வட்டி விகிதங்கள் குறைவாக இருக்கும்போது சைக்கிளிக்கல்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், வட்டி விகிதங்கள் அதிகமாக இருக்கும்போது டிஃபென்சிவ்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்போது யூஎஸில் வட்டி விகிதங்கள் குறைஞ்சிருக்குது. அதனால் கோயிங் ஃபார்வர்டு வட்டி விகிதங்கள் இன்னும் குறையும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கும்போது டிஃபென்சிவ்ஸை விட சைக்கிளிக்கல்ஸ் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறதுன்றது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஸோ இந்த வட்டி விகிதம் பங்குச்சந்தையில் எப்படி பிரதிபலிக்கும், எது மாதிரி ஸ்டாக்ஸில் பிரதிபலிக்கும்? இப்போது கடந்த 50-60 வருஷத்தில் யூஎஸில் கவனித்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கிங் சைக்கிள் முடிஞ்சு எப்போல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டிங் சைக்கிள் ஆரம்பிக்குதோ அப்போல்லாம் வந்து எப்போல்லாம் ஃபஸ்ட்டு ரேட் கட் பண்ணாங்களோ அதுலேருந்து 6 மாதம் கழிச்சு பார்த்திங்கன்னா யூஎஸில் பங்குச்சந்தைகள் சராசரியாக 10% மேலே போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஆராய்ச்சி சொல்கிறாங்க. அதனால் வந்து பொதுவாக வந்து அடுத்த 6 மாதங்களுக்கு பங்குச்சந்தைகள் ஒரு 5 முதல் 10% மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அமெரிக்காவில். பொதுவாக அமெரிக்காவில் பங்குச்சந்தைகள் மேலே போச்சுன்னா அதனுடைய சென்டிமெண்ட் வந்து உலகம் முழுக்க இருக்கும். இந்திய பங்குச்சந்தைகளும் பொதுவாக மேலே போகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் ஹவவர் இதுக்கு நடுவில் வந்து பல சேலஞ்சஸ் இருக்குது, சில ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் வந்து ஒட்டு மொத்தத்தில் வந்து பங்குச்சந்தைகள் வந்து ஒரு ஏறுமுகம். நான் சொல்கிறது வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ், மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ராத் இருக்குது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு இருந்ததுனால் லார்ஜ் கேப்பில் சைக்கிளிக்கல் ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஜென்ரலாக. தேங்க்யூ சார், நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. என்னுடைய இஎம்ஐ லோன் எப்போ கம்மியாகுங்க சார்? இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டீங்க. என்னுடைய லோன் இல்லை மக்களுடைய லோன் பாதிப்பு குறையுமா, சுமை குறையுமா? அதாவதுங்க இப்போ பொதுவாக வந்து வட்டி விகிதங்களை ஏற்றும் போது உடனடியாக வங்கியில் வந்து வட்டி விகிதத்தை ஏற்றிடுவாங்க, இறக்கும்போது கொஞ்சம் நிதானமாக தான் இறக்குவாங்க. ஆனால் இப்போ ஆர்பிஐ வந்து ஒரு புது ரூல் போட்டுக்கிறாங்க. ஆர்பிஐ எப்போல்லாம் இறக்குறாங்களோ அப்போ இமீடியட்டாக பேங்க்ஸும் இறக்கி ஆகணும் அப்படின்னு ரூல் போட்டிருக்கிறாங்க. உங்களுடைய இஎம்ஐ கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா ஒரு 2025 ஜனவரியில் வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ சார், பொறுமையாக ஆன்சர் பண்ணுறதுக்கு மிக்க நன்றி. மறுபடியும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.